திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை திருமந்திர ஓசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திர நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக சிவத்திருமதி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள் பாடுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. மச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் பற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சவைய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டவரும் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி நிர்மலா தேவி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கார்
அருமானுற்ற பின்னை நீ அம்மாளிங்கே அரற்றாதே. திருமாமணி சேர்த்திருக்கதவும் திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக மீண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்மையெல்லாம் ஒன்று குவித்து நம்மையெல்லாம் ஒன்றிணைய வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெரும் கருணைக்கும் நம் நன்றி கூறி நம்முடைய மனம் மொழி மெய்களாலே எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். இதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்மை எல்லாம் செம்மைப்படுத்தி நம்முடைய மனத்தை செம்மைப்படுத்தக்கூடிய குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. நம்முடைய அறியாமை நீக்கி சிவனுடைய திருவடியை காண்பித்து நம்மையும் செம்மை நலம் அறியக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் 7வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்வோகம் அடைந்தவர்கள் அது. பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம்
அடைந்தவர்கள் அது சரிவலை முன் கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர் கொண்டாதே பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம் அடைந்தவர்க்கல்லது சரிவலை முன் கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர் கொண்டாதே. நீ பாடல பிரிச்சு பதமா பார்க்கலாம், பதமா பார்க்கலாம். பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம் அடைந்தவர்க்கு அல்லது சரி வலை முன் கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர்க்கு ஒண்ணாதே. இனி பாடலுக்குண்டான பொழிப்புரையை பார்க்கலாம். தர்மயாதனம் பொழிப்புரை. நன்றி தர்மயாதன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழிப்புரை, பாடலுக்குண்டான பொழிப்புரை. பரியங்க யோகத்தில் 5 நாழிகை அளவு நிலையின் பிரியாது நிற்பதாகிய இவ்வரிய செயலை பொருந்தினவர்க்கல்லாது வேறு ஒருவனுக்கும் இணை விழைச்சு கொள்ளத்தகாததே. சுருக்கமா முடிச்சிருக்கிறாங்க. 3 வரியில பொழிப்புரையை முடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம விரிவா பார்க்க போறோம். பொழிப்புரை. பரியங்க யோகத்தில் 5 நாழிகை அளவு நிலையின் பிரியாது நிற்பதாகிய இவ்வரிய செயலை பொருந்தினவர்க்கல்லது வேறு ஒருவனுக்கும் இணை விழைச்சு கொள்ளத்தகாததே அப்படின்னு 3 வரியில பொழிப்புரையை முடிச்சிருக்கிறாங்க. இனி சிகார சைவநெறி பாடசாலை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களோடு இந்த திருமந்திர பாடலுடைய விரிவை நாம் எடுத்துரைப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நேற்று நம்ம ஒரு பரியங்க யோகம் செய்யறதுக்கு கால அளவு நமக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப கேசரி யோகத்துக்கு அளவு கிடையாது. கேசரி யோகத்துக்கு அளவு கிடையாது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, சாமி உண்டு, வீடெல்லாம் சாத்திட்டீங்களா? எந்த வீடுன்னா வீடெல்லாம் சாத்திட்டு கப்புச்சிப்புன்னு உட்காந்துக்கலாம். எவ்வளவு நேரம் ஒன்னாலும் உங்களுக்கு அளவு இல்லை. கேசரி யோகத்துல நேர அளவு எல்லாம் இல்லை. உங்க சௌகரியத்தில் நீங்க உட்காந்துக்கலாம், கை 2 கோத்துக்கலாம். எம்பெருமான் திருவடியை பார்க்கறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ எப்பெல்லாம் உங்களுக்கு உலக தொந்தரவு எல்லாம் முடிஞ்சிருச்சோ, இந்த உலகியல் பந்தங்கள்லாம் முடிஞ்சிருச்சோ, அப்பவே நீங்க என்ன பண்ணணும்? ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் கேசரி யோகத்துல உட்காந்துக்கலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது, நேரம் கிடையாது, காலம் கிடையாது. ஆனா பரியங்க யோகத்துக்கு கால அளவு கொடுத்திருக்காரு திருமந்திர நூல். திருமூல நாயனார் என்ன சொல்றாருன்னா, பரியங்க யோகத்துக்கு கால அளவு சொல்றார். ஏன் இந்த யோகத்துக்கு கால அளவு சொல்றாருன்னா, சலிப்பும் ஒரு விதமான வெறுப்பும் வந்துடும்ன்றார். என்னதான் ஆண்பால் பெண்பால் ஈர்ப்பு இருந்தாலும், ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் அது ஒரு அளவு தான்ன்றார். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. உங்க கணவர் தான், உங்க மனைவி தான் இருந்தாலும் யோகம் பயில்வதற்கு ஒரு அளவு அப்படின்றார். அந்த அளவு எப்படி வகுத்தாருன்னா 4 நாழிகை இல்ல 5 நாழிகை. பஞ்ச கடிகை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாழிகை 24 நிமிஷம், 2 மணி நேரம். கணவன் மனைவி கூடியிருக்கிறதுக்கான நேரத்தை வகுத்து அது போகமா மாத்தும் பொழுது, அந்த போகம் சந்தானத்துக்காக இருக்கும் பொழுது அதனுடைய விளைவு வேற மாதிரி சொன்னாரு. அதையே யோகமா மாத்தும் பொழுது அந்த போகத்தை யோகமா மாத்தக்கூடிய கலையை கடைசி 5 பாட்டுல நம்ம பார்த்தோம். நேத்து 6வது பாட்டுல அதுக்கான நேரத்தை சொன்னார். எல்லாருமே கத்துக்கலாம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஆனா எல்லாருக்குமே இந்த ரகசியம் தெரியுமான்னு தெரியாது. அப்போ ஒரு நாழிகைன்றது 24 நிமிஷம். 5 நாழிகை சேர்ந்த கால அளவுல கணவனும் மனைவியும் கூடி இருக்கணும். அப்படி கூடி இருக்கும் பொழுது 6வது நாழிகை மனைவி தூங்குவதை கணவன் பார்க்கணும். அந்த அளவுக்கு அந்த யோகத்துல பயிற்சி செஞ்சு அந்த அம்மா 6வது நாழிகை தூங்கிடணும்ன்றது நேற்று அளவு சொன்னார். மனைவி துயில்வதை கணவன் பார்க்கணும். அந்த யோகத்தை அந்த 5 நாழிகை அந்த 5 நாழிகை அளவு சொன்னாரு. அது முதல் 5 நாழிகள் என்னென்ன பண்ணணும்ன்றத வரிசையா நம்ம பார்த்துட்டே வந்தோம். அதாவது மாட்டுக்கு புல்லு காமிக்கிற மாதிரி போகத்துக்கு போற மாதிரி போய் யோகத்துக்கு போகணும்ன்ற வித்தையை நான் சொல்லி கொடுத்தேன்.
எப்படி சொல்லி கொடுத்தோம்னா, கூடுற மாதிரி கூடி கண்ணு 2 கொண்டு போய் பொது நடுவில் நிறுத்திடணும். மனம் போய் ஒருங்க நின்றுச்சுன்னா 2வது கீழே இருக்கிற இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது. அப்படி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, அப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல ஒரு யோகத்தை பயிற்சி செய்யலாம். ஆனா அதுவே சலிப்பையும் ஒரு வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. என்னதான் உடல் ஈர்ப்பு இருந்தாலும் இது எதுக்குன்னா தன்னை தானே எதிர்கொள்ள முடியாதவங்களுக்கு, அதாவது சந்நியாசம், வானப்பிரஸ்தம், அப்புறம் தனிமையில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கேசரி யோகத்துக்கு தகுதியானவர்கள். அதுவும் எம்பெருமானுடைய திருவடியை நோக்கி வர்றவங்க, உலகியல் வேண்டாம், எம்பெருமான் திருவடியை பார்க்கணும்னு குருவருள் பெரும் கருணையினால தனிமையை எதிர்கொள்ளக்கூடியவங்க. யாருமே இல்லைனாலும் என்னால் தனித்து வாழ முடியும். எம்பெருமான் திருவடி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, என்னை நான் பார்த்துக் கொள்ளுவேன், அவ்வளவுதான். எனக்கு சாமி இருக்கிறார், திருவடி கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய நிறைவோட உட்காந்து பண்றவங்களுக்கு கேசரி யோகம் சரியா இருக்கும். அவங்கள யோகத்துல கொண்டு போய் விட்டுரும். எத்தனை மணி நேரம் ஒன்னாலும் உட்காந்துக்கலாம். இனி வாழ்க்கையில எனக்கு துணை இல்லை அப்படின்னா, உற்றார் யாருள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால்னா புருவ நடுவில் எம்பெருமான் துணை கொண்டு குருவருள் துணை கொண்டு அந்த வாசி யோகத்தை வாங்கி அழகா உட்காந்துக்கலாம். இது முறையா பண்ணக்கூடியது. ஆனா இந்த வானப்பிரஸ்தமும் சந்நியாசமும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்காத இல்லற தர்மத்தில் இருக்கக்கூடிய இல்லற வாசிகளுக்கு கணவனோட மனைவியோட தான் பயணிச்சாகணும், குழந்தைகளோட தான் பயணிச்சாகணும் அப்படின்னும் பொழுது அவங்க எப்படி இந்த போகத்தை யோகமாக மாற்றுவது அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சியே. இந்த பரியங்க யோகமே அதுக்குத்தான். அதாவது போகமும் யோகமும் ஆனார்தாமே அப்படின்னு ஒரு வரி இருக்கும் தேவாரத்துல. இந்த வரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போகமும் யோகமும் ஆனார்தாமே அப்படின்னா ரெண்டுமே அவர் தான், சாமி தான். அவர் தான் போகமா இருக்கிறாரு, அவர் தான் யோகமா இருக்கிறாரு. அவர் நினைச்சா போகத்துக்கும் தள்ள முடியும், யோகத்துக்கும் தள்ள முடியும் ஒரு உயிரை. அப்ப போகத்துக்கும் தள்ளுறாரு, யோகத்துக்கும் தள்ளுறாருன்னு சொன்னா அந்த போகத்தை எப்படி யோகமா மாத்துறது? இதுதான் திருமந்திரம். அதை கூட வீணாக்க விரும்பல. எல்லாமே திருவருள் கருணை தான், எல்லாமே சாமியோட கருணை தான். ஆனா இது கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நான் என் வாழ்க்கையே மாறி போயிருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லலாம். ஆனா எம்பெருமான் திருவருள் இல்லையே, நமக்கு உணர்த்தி இருக்கணும்ல. வாழ்க்கையில கெட்டு நொந்து நூலாகி போய் நூடுல்ஸ் ஆகி போய் வாழ்க்கையில இந்த பக்கம் அடி வாங்கி அந்த பக்கம் அடி வாங்கி டப்பா டான்ஸ் ஆடி இதுக்கப்புறம் நடத்துறது இறைவன் தான்ற அறிவு சில நேரங்கள் பின்னாடி தான் கிடைக்குது. ஆமா, அதுக்கு முன்னாடி கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இல்லாம நல்ல ரத்தத்தை இருக்கும்போது எலும்புலாம் நல்லா இருக்கும்போது சாமி கிட்ட வந்தோமே, அதுவே பெரிய விஷயம். ஆமா, ஆனா ரத்தத்தோடு இருக்கும்போது நல்ல வீரியமா இருக்கும்போது என்ன பண்ணணும்? இறைவனுடைய திருவடிக்கு வரணும். அதான் முன்னம் செய்த தவத்தினாலே, முன்னம் செய்த புண்ணியத்தினாலே, முன்னம் செய்த அது அறிவுனால நமக்கு அது கிடைக்கும், வாய்க்கும். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலயே கிடைக்குது. ஒரு சிலருக்கு அந்த 3 சுத்துல தான் 4வது ரவுண்ட்ல தான் நம்ம முற்பிறவி ஞாபகமே வருது. ஐயோ இவ்வளவு பண்ணியிருக்கிறோமா, நமக்கு நெஞ்சு பதறுதே, கொஞ்சமா நெஞ்சமா பாவம் பண்ணிருக்கிறோம் சாமி, இந்த பாவத்துல எனக்கு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு போது நம்ம கட்ட அதிருது. அதனாலதான் நம்ம இறைவனுடைய திருவடிக்கு நம்ம வந்துடும். அதான் சொல்றேன், முன்னம் செய்த புண்ணியத்தினால் நம்ம திருப்பியும் திருநீர் பூசுறோம், ருத்ராட்சம் போடுறோம், 5 எழுத்து சொல்றோம், அவனுக்காக நம்ம இறங்கி வரோம். இறங்கி வரல, அவன் நமக்காக இறங்கி வந்ததுனால நம்ம அவனுக்காக இறங்கி பிடிக்கிறோம், அவனுடைய திருவடி இறுக்கி பிடிச்சுக்கிறோம். இது தவத்தினால கிடைக்கிற பலன். ஆனா இந்த தம்பதிகள்னா இதுதான், திருமணத்துக்கு முன்னாடி இது கிடைச்சிருந்தா எனக்கு நல்லா இருக்குமே சாமி அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் கெட்டு நொந்து நூலாகி போய் 60 வயசுக்கு இப்பயே ருத்ராட்சம் போட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. இப்பவே எதுக்கு ஏன் அந்த மாதிரி கோலத்துக்கு போனேன், வாழ வேண்டிய வயசுல ஏன் திருநீர் பூசுற, வாழ வேண்டிய வயசுல எதுக்கு ருத்ராட்சம் போட்ட, அந்த மாதிரி கேள்வியா இருக்குது. ஆனா வாழ்வியலை சொல்லி கொடுக்கிற ஒரு பகுதியா தான் திருமந்திரம் இருக்கு. அட்டாங்க யோகம் சொல்லிக் கொடுக்குது, இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. அப்போ ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாதிரி தான் திருமந்திரம் இருக்கு. ஆனா அந்த நூலை போய் 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல படின்னு சொன்னா இது எப்படி சாத்தியம்? இதுல எப்படி பூணூல் போடணும், எப்படி குழந்தைக்கு அந்த இனிஷியல் அதாவது தீட்சை எப்படி கொடுக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ற எல்லா ஆகமங்களையும் ஒழிக்க வச்சிருக்கிற திருமந்திர நூலை 60 50 60 வயசுக்கு மேலதான் படிக்கணும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? அப்புறம் தான் அது புரியும்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? அப்ப இளமையில் கல்ன்றது பொய்யாய் போயிடும்ல. இளமையில் கல்னா என்ன? நல்ல ரத்தத்தோடு இருக்கும்போது, இளமையில நல்ல வேகம் இருக்கும்போது படிச்சிடணும், அப்பவே ஊட்டி விட்டுறணும். அப்புறம் படின்னா படிக்க முடியாது. புத்தகத்தை எடுத்து படிச்சு பாஸ் பண்ணா எப்படி பாஸ் பண்ணுவீங்க? உலகியல் நம்மளை ஆழ்த்தி நம்மளை வீழ்த்தி சின்ன பின்னமாக்குற நேரத்துல போயிட்டு இப்ப மனப்பாடம் பண்ணி ஒப்பினா எப்படி ஒப்பிக்க முடியும்? நல்ல இளம் வயசுலயே என்ன பண்ணணும்? இதைதான் புகுத்தணும். இதை புகுத்தி இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிருக்கும்? பரியங்க யோகம் கிடைச்சிருக்கும். அப்போ இந்த யோகம்
கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி எல்லாம் போன பிறகு படிக்கிறதுக்கு இல்ல. ஆமா. நல்ல வாழ்வியல்ல ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பரியங்க யோகம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்போ போகத்தை எப்படி யோகமா மாத்தணும்ன்ற கலையை கத்துக்கினாங்கன்னா வீணாகாது. நேரம் வீணாகாது. காலம் வீணாகாது. சுக்கிலம் வீணாகாது. சுரோனிதம் வீணாகாது. அநியாயத்துக்கு நேரம் போகாது. அழகா சொல்லிட்டாரு பாரு. 5 நாழிகை தான் மனைவியோட. 6வது நாழிகை சலிப்பும் வெறுப்பும் வந்துரும். அதனால தயவு செய்து அவளை தூங்க விடு. அவள் துயில்வதை நீ பார்க்கணும்னாரு. யார் துயில்வத? மனைவி துயில்வதை கணவன் பார்க்கணும். அந்த அளவுக்கு உழைச்சிருக்கணும் அது 2 மணி நேரம். தவத்துல மேல கூடி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க போகம் பண்றதோ, விந்த செலவு பண்றதோ உங்க விருப்பம். ஆமா. அததான் சொல்றாரு. அப்ப இத கூட சொல்லி தராருன்னா, அது எவ்வளவு பெரிய யோகம் அது. நம்ம ஒதுங்கி ஓடுறோம். ஐயையோ! இதெல்லாமா பேசுவாங்க. இந்த வார்த்தை எல்லாமா பேசுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் இதுதான் ஆரம்பம். தாயும் தந்தையும் சேரலன்னு நீங்களும் நானும் பிறக்க முடியாது. அப்ப அந்த சேர்க்கை எப்படிப்பட்ட சேர்க்கையா இருக்கணும்? அத கூட உன்னதமா மாத்துறார் திருமந்திரத்துல. அதையும் திருமந்திரத்துல உன்னதமா மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? அந்த சேர்க்கையும் எம்பெருமானுடைய திருவருள் கருணையினால் 72 நாடியும் ஒன்னா சேர்ந்தா தான் ஒரு விந்து போய் சேரும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? அத்தனை நாடியும் ஒன்னா சேர்ந்தா தான் ஒரு உயிர் போய் இன்னொரு உயிர்ல தங்கும். ஆமா. அதுக்கு அத்தனை தேவர்கள் உதவி செய்யணும் உடம்புக்குள்ள. ஆமா. 10 மாசம் பட வேண்டிய வேதனையை 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஒரு ஆண் படணும். ஆனா விதையை கொண்டு போய் அங்க உள்ள சேர்க்கணும். இவ்வளவும் வேதனை தான். வேதனை தான். அந்த வேதனையில ஒரு இன்பம். சோதனையில ஒரு இன்பம். நம்ம எல்லாத்துலயும் சாமி ஒரு இன்பத்தையும் துன்பத்தையும் சேர்த்தான் வைக்கிறார். எல்லா இன்பத்துக்குள்ளயும் ஒரு துன்பத்தை வச்சிடுறார். எல்லா துன்பத்துக்குள்ளயும் ஒரு இன்பத்தை வச்சிடுறார் சாமி. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வரி நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா இன்பத்துக்குள்ளயும் ஒரு துன்பத்தை வச்சிடுறார் சாமி. ரகசியமா வச்சிடுறார். எல்லா துன்பத்துக்குள்ளயும் பின்னாடி ஒரு இன்பத்தை வச்சிடுறார். அப்பதான் அந்த வேலை நடக்கும்னு அவருக்கு தெரியும். அப்படிதான் அந்த உடலுறவு எல்லாருமே. நீங்கள் நானும் அப்படிதான் பிறந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே சிவானந்தத்துல தான் பிறந்திருக்கிறோம். துக்கத்துக்கு யாருமே பிறக்கவே இல்லை. அன்பினால ஆனந்தத்தினால நம்ம அப்பா அம்மா சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த அன்பினாலும் ஆனந்தத்தினாலும் கிடைத்த பரிசு தான் நீங்கள் நானும். அப்படிப்பட்ட சேர்க்கை எப்படி இருக்கணும்னு தான் திருமந்திரத்துல பரியங்க யோகன்ற தலைப்புல சொல்றாரு. அததான் சொல்றாரு. அப்ப நேரம் கால வகுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 5 நாழிகைக்கு மேல கூடாது சாமி. அதுக்கு மேல கூடுனா ஒரு மாதிரி வெறுப்புணர்ச்சி வந்துரும். அது நல்ல சுக்கிலமா சுரோனிதத்தை கொண்டாடாது. நல்ல விதைப்பாடா அது இருக்காது. அப்ப 2 பேரும் சேரும்போது எப்படி இருக்கணும்னா திருவருள் கருணையினால எம்பெருமான் திருவடியை மையமா வச்சு கூடி இருக்கணும். அப்படி கூடி இருக்கும்போது நல்ல சந்தானம், நல்ல உற்பத்தி, அது எம்பெருமான் திருவருளை கொண்டு வந்து பிறக்கும். அது அப்படிதான் சரியா இருக்க முடியும். இப்படிதான் அவர் பரியங்க யோகத்தை சொல்றாரு. அப்போ போகத்தை யோகமாக மாத்தக்கூடிய கலையில அவரு இந்த மாதிரி நேரத்தை வகுத்து கொடுத்தாரு நேத்து. 2.5 மணி நேரம். அதுக்கு மேல கூடாது. அந்த 2.5 மணி நேரமே பெரிய விஷயம். 5 நாழிகை. ஆமா. நேரத்தை வகுத்து கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு? பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அந்த 5 நாழிகைய அரிய யோகம் அடைந்தவர்க்கு அல்லது இந்த யோகத்தை அடைந்தவர்க்கு அல்லது அதாவது இந்த 5 நாழிகையே மனைவியோட சேர்ந்து போகமா இல்லாம அப்படி போகத்துக்கு போற மாதிரி யோகமா மாத்தி அதையே தவமா மாத்தி 2 பேரும் ஆனந்தமா எப்பயுமே 72,000 நாடியை ஒடுங்குதுன்னு சொன்னா இயல்பா மனம் ஒடுங்குற கலையை கத்துக்கினார். ஏன்னா இவன் தனியா தவத்துல உட்காரானா உட்கார மாட்டான். இவன் தனியா தவத்துல உட்காரானா உட்கார மாட்டான். அப்ப உட்காராதவனை போகத்துக்கு கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? ஏன்னா அந்த மனம் வந்து எப்பவுமே போகத்துக்கு ரொம்ப அடிமை. ஏன்னா மனசுக்கு பாருங்களேன், தவத்துல உட்காருனா உட்காராது. இதே போகத்துக்கு போனா போகும். அது ரொம்ப துள்ளி குதிச்சுன்னு போகும். அப்படி துள்ளி குதிச்சுன்னு போறத அப்படி போற மனசை அப்படி பில்லு காமிச்சு உள்ள அழகா வீட்டுக்குள்ள கொண்டாந்து டக்குன்னு கதவு சாத்திடணும். இதுதான் அந்த போகத்துக்கும் யோகத்துக்கும் உள்ள நேரம். அந்த மனசை கொண்டாந்து அந்த மனம் என்னும் மாட்டை கொண்டாந்து அடக்கிற வித்தையை நம்ம கத்துக்கணும்னா இதுதான் திருமந்திரம் அழகா நமக்கு பரியங்க யோகத்துல சொல்லித் தருது. அப்படிப்பட்ட 5 நாழிகையில எவன் ஒருத்தன் செஞ்சு முடிக்கிறானோ அவனே யோகத்துக்குரியவன் அப்படின்றார். அரிய யோகத்து அடைந்தவர்க்கு அல்லது சரிவலை முன் கயிற்சி சந்தன கொங்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்ல வளையல் போட்டு நிறைய மேக்கப் பண்ணி என்னதான் பூசு மஞ்சள் மல்லிப்பூ அது இது போட்டு என்னதான் ஒரு ஒரு கவர்ச்சியா இருந்தாலும் அது சலிப்பை தான் ஏற்படுத்தும். சந்தனம்லாம் பூசி மார்புள்ள சந்தனம் பூசி என்னதான் மணக்க மணக்க அந்த அந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டிருந்தாலும் அது எல்லாமே ஒரு விதமான வெறுப்பை தான் உண்டாக்கும். அது வந்து யோகத்தை தராது. அதுவே ஒரு வெறுப்பை உண்டாக்கிடும். அதுதான் சொல்ற சரிவலை முன்கை சந்தன கொங்கை
உருவி தழுவ ஒருவருக்கு ஒண்ணாதே அப்படின்னா அது உதவாது. அது உதவாது. ஒரு ஆணை ஈர்க்கிறதுக்கு பண்ற எல்லா கூத்துமே உதவாது. ஏன் உதவாதுன்னா அது பயன்படாது. சுக்கிலமும் சுரோனிதமும் போச்சுன்னா ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது. எது வரைக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆண்பால் பெண்பால் மேல? அந்த சுக்கிலமும் சுரோனிதமும் இறங்குற வரைக்கும் தான் அது ஈர்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குதுன்னு சொன்னா அது வந்து அன்பின் மிகுதியா இல்ல. அறிவின்பால் உள்ள அறிவினால நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். ஆனா இதே வந்து விலை மாதர்கிட்ட போகும்போது என்ன ஆகும்? கொடுத்த காசுக்கு முடிஞ்சுச்சா, நேரம் முடிஞ்சுச்சா, போயிட்டு வாங்கன்னுவாங்க. அப்ப என்னன்னா அப்ப அது வந்து கொடுத்த பைசாவுக்கு ஏத்த மாதிரி அன்பு. கொடுக்குற அந்த நகையை கொடுத்திருப்பான், ஏதாவது கொடுத்திருப்பான், விலை மதிப்பு இல்லாத பொருளை வாங்கி கொடுத்திருப்பான். அப்போ பொருள் ஆசையினால வந்த அன்பு எது வரைக்கும்னா அந்த பொருள் முடியிற வரைக்கும். அந்த பொருள் முடிஞ்ச உடனே நேரம் முடிஞ்சிச்சு, அந்த காட்டுற அன்பு முடிஞ்சு போயிடும். அதான் வள்ளுவர் சொல்றாரு, அன்பில்லாத பெண்ணுகிட்ட போனீங்கன்னா பிணத்தின் மீது புணர்ந்ததுக்கு சமானம். பிணத்து கூட படுத்ததுக்கு சமானம். அப்ப பிணத்தை புணர்ந்ததுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணுமே இல்ல, உணர்ச்சி இல்லாத போய் என்ன பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. எப்படி ஔவையார் சொல்றாங்களா, அன்பில்லாத பெண்கிட்ட சாப்பிடக்கூடாதுன்னு. அவ சுத்தமா அன்பே இல்ல, அவகிட்ட போய் என்னத்தை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? சட்டென துறவுகள். அன்பில்லாத வந்து திடீர்னு வெறுத்து உன்னை இது மாதிரி பண்ணிட்டு ஏதாவது பண்றான்னா அவகிட்ட சட்டென துறவுகள், திரும்பி பார்க்காம நடந்து போயிடுன்றாங்க. சொல்லாம கொள்ளாம நடந்து போயிடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை கூட சொல்லாத அவகிட்ட, அப்படியே துறவு போயிடு, அவ்வளவுதான். எப்போ அன்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இவ மனசு மாறி போச்சு, புத்தி மாறி போச்சு, எல்லாம் மாறி போச்சு, குணம் மாறி போச்சு, இவ நம்மளுக்கு உண்டானவ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ அப்பவே ரெண்டாம் தெரியாம கிளம்பி போயிடணும். அது நல்ல துறவுக்கு அழகு. அதான் ஔவையார் சொல்ற, சட்டென துறவுகள். சட்டென துறவுகள். இதுதான் அந்த ரகசியம். அப்ப உண்மை தெரிஞ்சவங்க அன்பில்லா பெண்டிர்கிட்ட சாப்பிட மாட்டாங்க. அதான் அப்போ மூலம் வந்து அன்புதான். எப்படிப்பட்ட அன்பு? காசு கொடுத்து வாங்குற அன்பு கிடையாது. ஆமா, இது வினைபால், அதாவது ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு நம்ம உயிரா இருக்கணும். எப்படி உயிரா இருக்கணும்னா அவருடைய வினைக்கு நம்ம துணையா இருக்கணும். உங்க நோக்கம் என்னங்க? உங்க நோக்கம் என்ன? உலகத்துல உங்க நோக்கம் என்ன? உங்க டார்கெட் என்ன? உங்க வினைக்கு நான் துணையா இருக்கிறேன். அதே மாதிரி மனைவிக்கு துணையா இருக்கிறது. வேற எதுவுமே இல்ல. கணவனுக்கு கணவனுக்கு வினை உயிர். அவன் வினை ஆற்றுவதற்கு வந்திருக்கிறான். அந்த வினை கணவனுக்கு வினை உயிரான். இலக்கணம் அதான் சொல்லுது. மனைவிக்கு என்ன உயிர்னா கணவனே உயிர். அவரை பராமரிக்கிறது தான் என் வேலை, வேற எதுவுமே கிடையாது. அவரை பராமரிக்க எல்லாமே தாய்க்கு குழந்தை தான். அப்போ ஆடவருக்கு வினை உயிர், மனைவிக்கு கணவனே உயிர் அப்படின்னும் பொழுது அவரை பராமரிக்கிறது தான் முதல் டியூட்டி. அந்த பராமரிக்கிறது இல்லாதனாலதான் இன்னைக்கு வம்பு. இந்த பராமரிப்பு போனதுனால வந்த வம்பு தான் இன்னைக்கு நிறைய சிக்கல்கள். இவ்வளவும் இத்தனை சிக்கல்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அன்பின்மை தான். எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் கடைசியில இந்த அன்பு இல்லாதனால பல மனமுறிவுக்கான காரணம் இதுதான். இதுதான் அங்க இருக்கிற உண்மை. அப்போ இந்த பரியங்க யோகம் வெறும் போகத்தை மட்டும், ஒரு யோகத்தை மட்டும் சொல்ற ஒரு கருவியா இல்லாம, வரிகளா இல்லாம, உள்ளூர நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது விருப்பு வெறுப்பு இல்லாம அன்பு செலுத்தக்கூடிய மூலாதாரமா இருக்கக்கூடிய அன்பு நம்ம கையில வச்சுக்கணும். அந்த அன்போட தான் இந்த பயிற்சிக்கு நம்ம இறங்கணும். அன்பு இல்லாத பயிற்சி, அன்பும் அந்த அன்பும் அறிவும் இல்லாத ஒரு பயிற்சி உதவாது. உதவாது. ஆமா. இதுதான் அந்த நேரம். அப்ப நேரம் வகுத்து கொடுத்த திருமூல நாயனார் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த முதல் 2 வரி பாருங்க. பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை, யோகத்துக்கு உண்டான நேரம் 5 நாழிகை தான். 2.25 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் தான். இவ் அரிய யோகத்தை அடைந்தவர் கல்லது. இது யார் கத்துக்குனாங்களோ இல்லறவாசி, அவங்க தான் அந்த 2 மணி நேரத்துல அந்த பயிற்சியை அழகா அந்த முதல் நாழிகளை நிக்க வச்சு, உடம்புல இருக்க எல்லா பாகங்களையும் அக்கு வேற ஆணி வேற அதை ஒன்னா கூட்டி சேர்த்து வச்சு கொண்டு போய் புரு நடுவில் நிறுத்தி எடுப்புன்னு சுக்கிலத்தையும் சுரோனத்தையும் செலவு பண்ணாம 2 மணி நேரம் அப்படியே ஏகாந்தமா நீயும் நானுமா ஏகபோகமாய் திருப்புகழ்ல வருது இல்ல. அப்ப கணவன் மனைவி அந்த ஏகாந்தத்துல இருக்கும் பொழுது அந்த ஏகாந்தத்தை இடுப்புக்கு மேல கீழே செலுத்தாம அதை புரு நடுவில் செலுத்தி எம்பெருமான் திருவருள் கருணையினால அங்கேயே இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது சந்தானம் வேணும்னா சந்தானத்துக்காக கீழே இறங்கி வரலாம். சந்தானம் இல்லைன்னா அதையே யோகமா மாத்தலாம். அப்படி யோகமா மாத்தும் போது 2.5 மணி நேரத்துல 5 நாழிகையில அந்த யோகத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். இதுதான் அந்த நேரத்தை சொல்றாரு. அப்ப பரியாக யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ் யோகத்தை அடைந்தவர்க்கல்லது சரிவலை முன் கயிற்சி சந்தன கொங்கை
உருவி தழுவ ஒருவர் கொன்னாதே அப்படின்னா மற்றதுக்கெல்லாம் உதவாது. அந்த 2:30 நாழிகை 2 மணி நேரம் முடிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் அந்த அம்மா தூங்குறதுக்கு உதவி செய்யணும். அந்த அம்மா படுத்து ஓய்வு எடுக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஏன்னா, அந்த உடல் அந்த சோர்வு அடைஞ்சிரும். அந்த சோர்வு அடையாம அந்த அம்மா தூங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி 6வது நாழிகை மனைவியோட நலன்ல அக்கறை கொள்ள வேண்டும் கணவன். அவ்வளோதான். இதுதான் பரியங்கம். இப்படித்தான் மனைவியுடைய துணையோட யோகத்துக்கு உள்ள போறது. இப்படி இந்த மாரி யோகத்த யார் பயிற்சி செய்றாங்களோ, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தான் திவ்ய தம்பதிகள். ஆதார்ஷன தம்பதிகள். ஆ அதாவது என்னது மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்றாங்கல்ல. அவங்க தான் வந்து அதான் சோல்மேட்ன்னு சொல்றாங்கல்ல. இவங்க தான் ஆத்மார்த்தமான தம்பதிகள். கணவனுக்காகவும், மனைவிக்காகவும் இது 2 பேரும் சேர்ந்திருக்கு. இவங்களுடைய கனவுகள் எல்லாமே பலிக்க ஆரம்பிக்கும். இவங்களுடைய சொல்லலாம் பலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த யோகத்த பயில்றாங்க இல்லையா? எம்பெருமான் திருவடியே மையமா வச்சு கணவன், மனைவி யார் உட்கார்ந்து பயில்றாங்களோ, அவங்களுக்கு காலைல எழுந்துக்கும்போது மிகப்பெரிய அற்புதமான நாளா இருக்கும். அவங்க ஈர்த்தாங்கன்னா, காந்தகம் மாரி எல்லாத்தையும் ஈர்க்க முடியும். கணவன், மனைவி ஒண்ணா சேர்ந்து எத நினைக்கிறாங்களோ அது நடக்கும். ஏன்னா தவம் கூடி போச்சுல்ல. இப்படி தவம் கூட, கூட, கூட என்ன ஆகும்னா, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே உலகத்தின் மையமாகும். அம்மையப்பரா மாறுவாங்க. அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? அப்ப தவம் கூடுன பிறகு கணவனுடைய வாக்கு அதாவது 2 பேரும் நினைக்கிறது அப்படியே இப்போ இந்த அம்மா நினைக்கிறத அவர் சொல்லிடுவாரு. அவர் நினைக்கிறத இந்த அம்மா சொல்லிடும். அப்ப எண்ணங்கள்ல ஒன்றுபட்டுரும். அப்போ உடல், பொருள், ஆவி எல்லாம் ஒண்ணா போயிடும். ஒண்ணா ஆயிடுச்சுன்னா, அவங்க திருவருள் கருணையால அம்மையப்பரே தான் அவங்க. யார் பரியங்க யோகத்த ஒழுங்கா பண்றாங்களோ அவங்கலாம் அம்மையப்பர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களால உலகப் பொருள்கள் எல்லாத்தையும் இழுக்க முடியும். ஆனா திருவடியே நோக்கமா வச்சு அவங்க தவம் பண்றதுனால, அவங்களுக்கு தேவையானது சத்தியமா எல்லாமே கிடைக்கும். ஒரு பசு வேணும்னு கேட்டா பசு கிடைக்கும். ஒரு காமதேனு கேட்டா காமதேனு கிடைக்கும். ஆனா தவம் வந்து கூடி இருக்கணும். நல்லா அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த உலக விஷயங்கள் நமக்கு என்ன வேணுங்க இன்னைக்கு? அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து தவத்திலேயே உட்கார்ந்து அது இழுத்தாங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். அதுல இருந்து மாற்று கருத்து. ஆனா ஒற்றுமை இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். அப்படி ஒற்றுமையா இருந்து எத வேணாலும் இழுக்கலாம். உலக பொருள்களை இழுக்கலாம். பிரபஞ்சத்துல இருக்கிற பொருட்களை இழுக்கலாம். ஆனா நிலையில்லாத பொருளை இழுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்லுங்க. முதல்ல நிம்மதி வேணும். மன நிறைவு வேணும். கஞ்சோ, கூழோ ரூ. 1 ரூ. 2 இருக்க இடமா படுக்கிறதுக்கு இடம். ஆனா மன நிறைவு வேணும். எங்களுக்கு மன நிறைவு கொடுங்க சாமி. உங்க திருவடியை மட்டும் குடுங்கன்னு முதல்ல கேட்டு வாங்கிக்கணும். அப்ப கணவன், மனைவி எத கேட்டு வாங்கணும்னா, மன நிறைவையும், மன நிம்மதியும் முதல்ல கேட்டு வாங்கிக்கணும். நம்மகிட்ட வர்றவங்க எல்லாருமே நம்மகிட்ட வந்து குறைய தான் சொல்லணும். ஆமா. அக்கா வந்தோனே அப்ப நம்ம பார்த்த உடனே திவ்ய தம்பதிகளா அவங்க பார்க்கணும். பாருங்க ஈஸ்வரன் மாரி இருக்காங்க இப்ப 2 பேரும். அப்படி சொல்லணும். அது மாரி சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அதான் அந்த ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்திசைவுனா இதுதான் திருவருள் கருணை. 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா கூட மனதளவுல என்ன பண்ணுவாங்க? ஆமா. கணவன், மனைவி 2 பேரும் ரொம்ப தூரமா பயணிக்கிறாங்கன்னு சொன்னா, கணவன், மனைவியும் உள்ளத்தளவுல ஒண்ணா இருப்பாங்க. உடல், பொருள், ஆவி எல்லாமே ஒண்ணா இருக்கும். இதுதான் இறைவனுடைய செயல். இது வந்து ஒரு கலையா, ஒரு பயிற்சியா இல்லாம, செம்பெருமானுடைய பிச்சையா நம்ம எடுத்துக்கணும். ஆமா. கிடைச்ச வாழ்வ நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, கிடைச்ச ஒரு வாழ்வ நம்ம இப்படித்தான் எடுத்துக்கணும். சாமி போட்ட பிச்சையா எடுத்துக்கணும். கணவன் நம்மளுக்கு குடுத்திருக்காரா? குழந்தைகளுக்கு குடுத்திருக்காரா? நமக்கு வீடு குடுத்திருக்காரா? வண்டி குடுத்திருக்காரா? வாகனம் குடுத்திருக்காரா? அதெல்லாம் பார்க்கும்போது, சாமி போட்ட பிச்சையா நம்ம எடுத்துக்கணும். ஆமா. தாலி பாக்கியம். அவரு இல்லன்னா நம்ம வாழ்க்கை இல்லன்னு அந்த அம்மா நினைக்கணும். இவ இல்லன்னா நமக்கு வாழ்க்கை இல்லன்னு அவரு நினைக்கணும். இதுதான் விஷயம். இது இது இந்த ஆதார்சன தம்பதிகள் சொன்னேன்ல, இதுதான். அப்ப பரியாங்க யோகம் அவங்களுக்கு சாத்தியமாயிடும். அவங்க வாழ்நாள்ல வாக்கு பலிதமாயிடும். அவங்க எல்லாமே அத செஞ்சு முடிப்பாங்க. பக்தி கைகூடிடும். முக்தி அவங்களுக்கு கைவர பெற்றுடும். இதுதான் ரகசியம். அப்ப 2 பேரும் போகும்போது மிகப்பெரிய ஆமா. பார்க்கும்போது அவங்க எந்த கோயிலுக்கும் போ வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் அவங்க. ஆனா போலாம். 4 பேருக்கு வழிகாட்டுறதுக்கு போலாம். ஆமா. நெறிய வளர்க்கறதுக்கு சைவ நெறிய வளர்க்கறதுக்கு கோயிலுக்கு போலாம். உண்மை தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. எது இருப்பிடம் எம்பெருமானுடைய திருவடி தான் இருப்பிடம்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன பிறகு கோயிலுக்கு போலாமா? போகக்கூடாதா? அப்படின்னு யோசிக்கக்கூடாது. மத்தவங்களுக்காக நம்ம போய் தான் ஆகணும். போகும்போது அங்க அறியாமையில நெறைய பேர் இருப்பாங்க. இந்த பரியங்க யோகம்னா என்னன்னு தெரியாதவங்க இருப்பாங்க. திருவடினா எதுன்னு தெரியாத இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம கோயிலுக்கு போணும். அது மாரி வாழ்நாள வீணாக்குற தம்பதிகள் இருப்பாங்க. இளமைய வீணாக்குற தம்பதிகள் இருப்பாங்க. வாம்மா, எதுக்கு சும்மா வீணாக்குற? இதுதான் போகம். சும்மா போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காதீங்க. பெரண்டுகிட்டு இருக்காதீங்க. இதுதான் ரகசியம். 2 1/2 மணி நேரம். எப்படி தெளிவா எப்படி உட்காரணும். இதையே யோகமா மாத்துங்க. இதையே போகமா மாத்துங்க. இதையே வந்து விளக்கு போட்டு பண்ணுங்க. இதையே வழிபாடா பண்ணுங்க. இதையே தவமா பண்ணுங்க. எத்தன பேருக்கு தெரியும்? ம். விளக்க அணைச்சுட்டு தான் உள்ள போணும்னு அவசியம் இல்ல. விளக்க அணைக்கக் கூடாது. அது திவ்யமான இடம். புனிதமான இடம் அது.
ஆமா. அத போய் ஐயோ! இந்த இடத்துல போய் நம்ம விளக்கேத்தலாமா? அங்கதான் மகாலட்சுமி எரியணும். அங்கதான் நல்ல ஆத்மாக்கள் வருவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. போகம் பண்ணும்போது தான் நல்ல ஆத்மாக்களுடைய இது இருக்கும். நம்ம மத்தவங்களுக்காக இடம் கொடுக்கக்கூடாது. தீய சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவி சேரும்போது தீய சக்திகள் வந்துரும். இருட்டாயிடுச்சுன்னா அரி வந்துரும். நாராயணனுடைய அருள் வந்துரும். அப்ப அரி வந்ததுன்னா அரி தான் வந்து பிறக்கும். அறியாமை தான் வந்து பிறக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? விளக்க ஏத்திரணும். அப்ப போகத்துக்கும், யோகத்துக்கும் சாட்சி ஜோதி தான். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் வரணும். அந்த ஜோதியை கொண்டாந்து நிறுத்திடணும் சாட்சியா. அப்ப ஜோதியை சாட்சியா வச்சோம்னா நல்ல ஆன்மாக்கள் அந்த போகத்துல வந்து நிக்கும். அந்த போகம் ஒரு நல்ல போகமா முடியும். நல்ல சந்தானம் வந்து விளையும். ரிஷிமார்கள் வந்து பிறப்பாங்க. அந்த ஜோதி வழியா எப்படி சூரியன் வழியா உயிர் நம்ம விட்டு பிரியுதோ, ஆமா, யோகிகளுக்கு சூரியன் வழியா உயிர் பிரியும். ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சமாதியில வைக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் வழியா தான் சமாதி கூடி கைகூடும். சரி, சந்திரன் வழியா யாருக்கு உயிர் போகும்? உலகத்தாருக்கு சந்திரன் வழியா உயிர் போகும். ஏன்னா மீண்டும் மீண்டும் அவங்க பிறக்கணும். சந்திரன் மனசுக்கு அதிபதி. அப்போ மனம் எங்க போய் சேரும்னா சந்திரன்ல இருந்து. அதனால தான் 16ஆம் நாத்து காரியம் வைக்கிறது. ஏன் 16ஆம் நாத்து காரியம் வைக்கிறதுன்னா 16ஆவது நாள் வந்து மனம் கீழே இறங்கி வரும். சந்திரன் இறங்கி வரும். அவன் 16 நாள் ஏன் கணக்கு பண்ணாங்கன்னா, இந்த 15 நாள் சூரியனுடைய கணக்கு இல்லாம சந்திரனை கணக்கு பண்ணி காரியங்க வைக்கிறது. ஒரு உயிர் போச்சுன்னா ஏன் 16ஆம் நாத்து வைக்கிறாங்கன்னு சொன்னா, மனம் கீழே இறங்கி வர நாள் அது. ஏன்னா செத்து போனவனுக்கு மனம் அவசியம். செத்து போகாத எம்பெருமான் திருவடியில சேர்ந்தவனுக்கு சூரியன் அவசியம். அப்ப ஞானிகளுடைய உயிர் எப்படி போகும்னா சூரியனை மையமா வச்சு போகும். உலகத்தாருடைய உயிர் சந்திரனை மையமா வச்சு போகும். அப்ப யாருக்கு காரியம் பண்ணணும்னா உலகத்தாருக்கு காரியம் பண்ணணும். எம்பெருமான் திருவடியை அடைஞ்ச சூரியன் வழியாக சித்தி அடைஞ்சவர்களுக்கு, முக்தி அடைஞ்சவர்களுக்கு காரியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு திதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு திதி கொடுக்கணும்? உலகத்தாருக்கு திதி கொடுக்கணும். உலகத்தாருக்கு தான் திதி கொடுக்கணும். செத்து போனவங்களுக்கு தான் திதி கொடுக்கணும். எம்பெருமான் திருவடியை புரு நடுவில் அடைஞ்சவங்களுக்கு திதி கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு திருவடி தெரிஞ்சு போச்சு, ஒளி கிடைச்சிருச்சு, பிரகாசம் அடைஞ்சிட்டாங்கன்னா 2 பேரும் அழகா போய் கூடி எங்கேயாவது, ஆமா, கணவன் பிரியறாருன்னா அடுத்த 1 மாசத்துலயோ இல்ல அடுத்த 3 மாசத்துலயோ என்ன பண்ணிடும், தானாவே நீங்களே போன பிறகு எனக்கு என்னத்துக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா முடிவு பண்ணிச்சுன்னா அந்த உயிர் என்ன ஆயிடும், சொல்லிடும் அவர் பக்கத்துலயே அந்த சமாதியில வச்சிருங்கன்னு சொல்லிடும். இல்ல மனைவி போனாலும் இவரால் என்ன பண்ண முடியாது. சரி முடிச்சிருங்க, நீ என் கதையை முடிச்சிருங்க சொல்லிட்டு எம்பெருமான் திருவடியில கேட்பாங்க. இதுதான் வந்து அந்த இயல்புக்கு அடையாளம், வாழ்ந்ததுக்கான அடையாளம். சில பேர் ஜலசமாதி அடைவாங்க. ஜலசமாதினா தண்ணியிலே என்ன பண்ணுவாங்க, போதும் சாமி, நீங்கள் நானும் வாழ்ந்தது போதும், நம்ம 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தண்ணிக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, வைராக்கியமா கை 2 பிடிச்சுக்குவாங்க. கை 2 கோத்துக்குன்னு அப்படியே தண்ணி உள்ள இறங்கிடுவாங்க. இது ஒரு காலத்துல நடந்தது. உடன்கட்டை ஏறுதல்ல உடன்பாடு இல்ல. உடன்கட்டை ஏறுதல்ல உடன்பாடு இல்ல. ஆமா. ஆனா வாழ்ந்து அந்த முதல் பதம், 2வது பதம், 3வது பதம், 4வது பதம் அடைஞ்சவங்களுக்கு இது சாத்தியம். அந்த பேரு பெற்றவர்களுக்கு, எம்பெருமான் திருவடியில திளைச்சி இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம். மத்தவங்களுக்கு இது சாத்தியம் கிடையாது. உடன்கட்டு ஏறுதலோ இல்ல அது ஜலசமாதி அடைதலோ இல்ல கணவன் போயிட்டாருன்னு மனைவி போறதோ இல்ல மனைவி போயிட்டாங்கன்னு கணவன் போறதோ, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை. ஆனா யோகத்துல எம்பெருமான் திருவருள் கருணையால உடல் பொருள் ஆவி எல்லாம் ஒன்னா கூடினவங்களுக்கு இது சாத்தியம். அவரே போன பிறகு நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயம் வரணும், வரும். ஆனா காரண காரியத்தோட தான் இந்த உடம்பு நம்ம கூட இருக்குது. அவளே போன பிறகு இந்த உடம்பு எதுக்குன்ற கேள்வி நிச்சயம் வரணும். ஏன்னா போகத்துல இருந்தவங்களுக்கு, யோகத்துல இருந்தவங்களுக்கு சத்தியமா இது வரணும். அது நல்ல கணவன்மாருக்கு, நல்ல மனைவிமார்களுக்கு இது வரும். அப்படி வந்ததுன்னா எம்பெருமான் திருவடியில விட்டுறணும். அப்பா இன்னும் எதுக்கு என்ன வச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். அவரே போன பிறகு எதுக்கு எனக்கு அப்படின் போது அவருடைய வினையை அவர் முடிச்சிட்டாரு. அப்ப அவருடைய வினை முடிஞ்சோன்னா அப்ப ஏன் என்னுடைய வினையை, அப்ப நீ இருக்கிறதுக்கான காரணம் இருக்கு, இன்னும் பேரம் பேத்தி இருக்கிறாங்க, இன்னும் சொல்லி தர வேண்டிய காலம் இருக்கு. அப்ப ஒரு காரண காரியம்ல அந்த உடம்பு நம்ம உடம்புல இருக்காது, உயிர் இருக்காது. அப்போ தவம் உங்களுக்கு கூடணும்னு சொன்னா இல்லற வாசிகளுக்கு, இல்ல தர்மத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பரியங்க யோகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆமா, அம்மையப்பரை போல நீங்க வாழலாம். எந்த கோயில் குளத்துக்கும் போக வேண்டியது, நீங்க நடந்து போகும்போது எல்லாம் தெரிஞ்சு, எல்லா உலகமும் ஆனார் தாம் என்ற மாதிரி எல்லா உலகமும் உங்களுக்கு வசமாயிடும். எதையும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. 7 14 லோகமும் உங்க கைக்குள்ள வந்துடும். ஆமா, இது அற்புதமான கலை. இது குருநாதருடைய உதவியோட கேட்டு தவத்துல உட்காந்து நம்ம அந்த பயிற்சி செய்யும் போது
நீங்களே உலகமா மாறுவீங்க. நீங்களே மையமா மாறுவீங்க. அதுதான் பெரிய ரகசியம். இந்த ரகசியத்த வந்து 60 வயசுக்கு மேல, 70 வயசுக்கு மேல தெரிஞ்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நல்ல இளமையில இருக்கும்போதே இத வந்து போதிக்கணும். அதுதான் பெரிய கருணை. அந்த பெரிய கருணைய நம்ம என்ன பண்ணணும்? நெனச்சு பார்க்கணும். எம்பெருமான் திருவருள் கருணைய நெனச்சு பார்க்கணும். அந்த கருணைய நெனச்சு பார்த்து, இளமையிலே கல்வதற்கு அதான் இளமையில் கல்லுன்னு சொன்னாங்கல்ல, அத வந்து நிச்சயம் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமந்திரத்தில இருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களையும், ஆகமங்களையும் நம்ம புகுத்தணும். கலைகள வந்து ஆயக்கலைகள் 64ல எல்லா கலைகளும் உள்ளடங்கியது தான் திருமந்திரம். அந்த அத போதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஆசிரியர்கள தயார் பண்ணி, பாடசாலையில அதுதான் அந்த அந்த ரவீந்திரநாத் தாகூர் ரெடி பண்ணார்ல சாண்டனி கேட்டன். குருகுல கல்வி. அந்த குருகுல கல்வி நிச்சயம் வேணும். நம்ம கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கக்கூடாது. எல்லாம் போன பிறகு வயசான காலத்துல நம்ம போதிக்கக்கூடாது. இது அப்பவே தெரிஞ்சதுதான் என் வாழ்க்கை மாறி இருக்குங்க ஐயா! அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறமாவது நம்ம சுதாரிச்சு, இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும். நம்ம ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு, அந்த வாழ்வியலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி, மீண்டும் இந்த ஒரு முறை இந்த பாடலை பாடி, இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பரியங்க யோகத்தில் 7வது பாடல். பரியங்க யோகத்து பஞ்ச கடிகை அரிய இவ்யோகம் அடைந்தவர்கல்லது சரிவலை முன்கைச்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவர் கொன்னாதே. இதான் பாட்டு. இதுல என்னன்னா செய்தி சுருக்கமா சொல்ல போனோம்னா, பரியங்க யோகத்து பஞ்சகடிகை. பரியங்க யோகம் செய்யறதுக்கு 2 மணி நேரம் கால அளவு. அதான் 5 நாழிகை. அத மீறி போனா மனைவி தூங்கணும், தூங்க விடணும் அவள. கணவன தூங்க விடணும். இப்படி மீறி போச்சுன்னா, அதுவே ஒரு சலிப்பையும், வெறுப்பையும் ஏற்படுத்தும். அடுத்து கூடணுன்ற எண்ணமே வராம போயிடும். இதுதான் அந்த ரகசியம். இந்த 5 நாழிகை சரிவர பயன்படுத்திக்கணும். அது போகத்துக்கு பயன்படுத்தாம, யோகத்துக்கு பயன்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நீங்க சந்தானம் வேணும்னா, போகத்துக்கு பயன்படுத்துங்கன்றது தான் ரகசியம். சரி. அதையே தவமா மாத்துன தம்பதிகளுக்கு, அதுதான் வாழ்வியல் ரகசியம். அதுதான் சரியான வாழ்க்கையா இருக்க முடியும் ஒருத்தனுக்கு அப்படின்றது தான். அடுத்து 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன சென்ட் போட்டாலும், என்ன திரவியம் பூசினாலும், என்ன மார்பிள் என்னென்னலாம் மேக்கப் பண்ணாலும், அது ஒண்ணும் வேலைக்காகாது. சரிவலை முன்கயிற்சி சந்தன கொங்கை உருவி தழுவ ஒருவருக்கு ஒண்ணாது. ஏன்னா, அதுக்கப்புறம் பயன்படாது. அதுக்கப்புறம் என்ன மேக்கப்பு, என்ன வசியம் பண்ணாலும் அது வேலைக்காகாது. அவ்வளவுதான் அது செய்யுது. 2 1/2 மணி நேரம், 2 மணி நேரம். அதுக்கப்புறம் அது என்ன புடிச்ச அந்த யோகத்துல என்ன பண்ணக்கூடாது? ஆமா. பரியங்க யோகத்தில் 5 நாழிகை அளவு சொன்னாங்க. அத மீறக்கூடாது. மீறினோம்னா, ஒரு விதமான ஒரு சலிப்பையும், வெறுப்பையும் உண்டாக்கும். அது நல்லா இருக்காது. யோகத்துக்கு நல்லா இருக்காது. அப்படின்றது தான் இங்க செய்தி. அப்போ தவநெறிக்கு கொண்டு போணும். பாவநெறிக்கு கொண்டு போயிடக்கூடாது. அப்ப இல்லறத்துல இருக்கக்கூடிய ஒரு யோகி பரியங்க யோகத்துல குற்றமில்லாம இருக்கிறதுக்கான வழிய நமக்கு சொல்றாரு. அதையே வந்து தவமா செய்யக்கூடிய ஒரு வழிய நமக்கு சொல்றாரு. அப்ப தவநெறியில போறதுக்கான அவநெறியில போகாம, தவநெறியில வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இல்லற தர்மத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வழிய இந்த பாடல் நமக்கு சொல்லி தருதுன்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த ரகசியம் போய் சென்று சேர்ந்து வரக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசையில் திருமந்திர ஓசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் நூலினிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவொன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயவே நானறிவிச்சையும். நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே. நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.